ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆச்சாரியார் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் எஸ் நந்தகுமார், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிறுவனம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு பகவத்கீதை உபன்யாச தொடர் காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் அர்ஜுன விஷாத யோகம் என்னும் பகவத்கீதையின் முதலாம் அத்தியாயத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை இந்த காணொளி பகுதியில் காண இருக்கிறோம். முதலில் ஸ்லோகத்தை காணலாம். சஞ்சய உவாச்ச திருஷ்ட்வா து பாண்டவானீகம் வியூடம் துர்யோதனஸ்ததா ஆச்சார்யம் உபசங்கம்ய ராஜா வச்சனம் அப்ரவீத். மீண்டும் ஒரு முறை ஸ்லோகத்தை காணலாம். சஞ்சய உவாச்ச திருஷ்ட்வா து பாண்டவானீகம் வியூடம் துர்யோதனஸ்ததா ஆச்சார்யம் உபசங்கம்ய ராஜா வச்சனம் அப்ரவீத். அதாவது ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல பகவத்கீதை மனிதனுடைய வாழ்க்கை பாடம். அதாவது ஆண்டி முதல் அம்பானி வரை, அப்படி என்றால் அன்றாடம் யாசகம் செய்து பிழைப்பு நடத்துபவர் முதல் உலக கோடீஸ்வரர்கள் வரை அனைவருக்கும் அனைத்து தரப்பிலும் பகவத்கீதையினுடைய உபதேசங்கள் தெளிவாக பொருந்தும். காரணம், பகவத்கீதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்டது. பகவத்கீதைக்கு இனமோ மதமோ ஜாதியோ பேதமில்லை. கீதையினுடைய உபதேசங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வாழ்க்கையினுடைய அனைத்து சூழ்நிலை சந்தர்ப்பங்களிலும் பொருந்தும். அது பர்சனல் லைஃப் என்று அழைக்கக்கூடிய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது அஃபிஷியல் லைஃப் என்று அழைக்கக்கூடிய அலுவலகம் சார்ந்த அந்த வாழ்க்கை நடைமுறையாக இருந்தாலும், எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா காலகட்டங்களிலும் கீதையினுடைய உபதேசங்களை தெளிவாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி பயனடையலாம். அதுதான் கீதையினுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம். அந்த வகையிலே இந்த முதல் அத்தியாயத்தினுடைய 2வது ஸ்லோகம் எப்படி பொருத்தம் கொள்ளப்படுகின்றது என்றால், நாம் ஒருவருக்கு நல்லதை உபதேசிக்கும் பட்சத்திலும் அவருடைய நேரம் நல்லதாக இருந்தால்தான் அவர் அதை எடுத்துக்கொள்வார். நாம் நிறைய வருத்தப்பட்டிருப்போம். இவருக்கு என்ன நல்லது சொன்னாலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார். இவர் அகல பாதாள குழியில் தான் சென்று விழுவார் போல் இருக்கிறது. ஆம், அவருடைய நேரம் அப்படிப்பட்டது. அவர் பக்தராக இருந்தால், பகவானுடைய பக்தராக இருந்தால் அவர் நல்ல உபதேசங்களை எடுத்துக்கொள்வார். அவர் பக்தராக இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன விஷயத்தை அவரிடம் கூறினாலும் அவர் கண்ணை மூடிக்கொண்டு குழியிலே பள்ளத்திலே விழுவது போல அவர் விழுந்து விடுவார். அதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். அந்த வகையில்தான் இந்த 2வது ஸ்லோகம், முதல் அத்தியாயத்தினுடைய 2வது ஸ்லோகம் திருதராஷ்டிரரை குறித்து தெளிவாக விளக்குகிறது. அவர் பிறவியிலேயே கண் பார்வை இல்லாதவர், ஆன்மீக பார்வையும் இல்லாதவர். நீங்கள் என்ன உபதேசம் கூறினாலும், என்ன மத்தியஸ்தம் செய்தாலும் அவர் மூடத்தனமாக, முட்டாள்தனமாக நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பக்குவத்தில் அவர் இல்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சென்று மத்தியஸ்தம் செய்தும் அவர் நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் தெளிவாக விளக்கப்படுகிறது. திருதராஷ்டிரனுடைய அசிஸ்டன்ட் என்று அழைக்கக்கூடிய காரியதரிசியான சஞ்சயன் இந்த முதல் அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகத்தில் திருதராஷ்டிர கேள்வி எழுப்பினார் சஞ்சயனிடம், போர்க்களத்தில் என்ன நடக்கிறது என்று கூறும்படி. இங்கே சஞ்சயன் அவருடைய எஜமானருக்கு பதிலளிக்கிறார். அதுதான் ஸ்லோகம். சஞ்சய உவாச்ச திருஷ்ட்வா து பாண்டவானீகம் வியூடம் துர்யோதனஸ்ததா ஆச்சார்யம் உபசங்கம்ய
ராஜா வச்சனம் அப்ரவீத். அதாவது சஞ்சயன் கூறினான் தன்னுடைய எஜமானரை பார்த்து, மன்னரே, பாண்டுவின் மகன்களால் அணிவகுக்கப்பட்ட படையை மேற்பார்வையிட்ட பிறகு உங்களுடைய புதல்வனான மன்னன் துரியோதனன் தனது ஆச்சாரியரான துரோணாச்சாரியரை அணுகி பின்வருமாறு கூறினான் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தில் விளக்கப்படுகிறது. அதாவது ஸ்லோகத்தினுடைய பொருளுரையை நாம் தெளிவாக கண்டால், திருதராஷ்டிரர் பிறவியிலிருந்தே பார்வை இல்லாதவர் என்பது நமக்கு நன்றாக தெரியும். துரதிர்ஷ்டவசமாக அவருக்கு ஆன்மீக பார்வையும் அறவே இல்லை. ஆதலால்தான் வலிய போர் புரிய வேண்டும் என்பதிலே அவர் மிகுந்த கவனம் செலுத்துகிறார். தர்மத்தின் பக்கம் நிற்பதிலும் அவர் தவறி விடுகிறார். தன்னுடைய தம்பி மகன்களான பாண்டுவின் மகன்கள் ஒரு சிறிய நிலப்பரப்பையாவது அவர்கள் ஆட்சி செய்வதற்கு இவர் அங்கே தன்னுடைய மகனான துரியோதனிடம் கூறி அந்த ராஜாங்கத்தில் அவர்களுக்கு இடம் அளித்திருக்கலாம். ஆனால் அறவே மறுக்கிறார். அதாவது திருதராஷ்டிரர் தனது மகன்களும் தர்மத்தின் விஷயத்தில் தமக்கு சமமான குருடர்கள் என்பதும், பிறவியிலிருந்தே நல்லவர்களான பாண்டவர்களுடன் அவர்கள் உடன்பாடு செய்து கொள்ளப் போவதில்லை என்பதும் அவருக்கு உறுதியாக தெரிந்திருந்தது. இருந்தாலும் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல முதல் ஸ்லோகத்தில் அந்த குருக்ஷேத்திர போர்க்களம் ஒரு தர்ம பூமி, அதான் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம் என்று இந்த ஸ்லோகத்திலே முதல் ஸ்லோகத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த தர்மக்ஷேத்திரத்தினுடைய அந்த காந்த சக்தி, அந்த புண்ணிய பூமியினுடைய சக்தி ஒருவேளை போரை இல்லாமல் செய்து விடுமோ? அப்படி செய்துவிட்டால் நம்முடைய மகன்கள் போர் புரிய மாட்டார்கள். அரசாங்கத்திலே அவர்கள் ஏதாவது உடன்பாடு செய்து கொண்டு பாண்டுவின் மகன்களுக்கும் அந்த ராஜாங்கத்திலே இடம் தந்து விடுவார்களோ என்ற ஐயம் இவருக்கு எழுகிறது. அதனால்தான் சஞ்சயனிடம் அவர் தெளிவாக முதல் ஸ்லோகத்திலே கேட்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பாண்டுவின் மகன்களும் என் மகன்களும் அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தில் என்று. அதாவது தன்னுடைய மகன்களுக்கு ஆன்மீக பார்வையும் இல்லை. பிறவியிலிருந்தே நல்லவர்களான பாண்டவர்களுடன் அவர்கள் ஒரு பொறாமை போக்கைத்தான் கடைபிடித்தார்களே ஒழிய அவர்களிடம் சமாதானம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்பது தெரிந்திருந்தும் இவருக்கு அந்த புனித தலத்தினுடைய சக்தியின் மீது ஒரு சந்தேகம். ஒருவேளை அந்த புனித தலம் அங்கே அந்த பாண்டுவின் மகன்களுக்கும் திருதராஷ்டிரனுடைய மகன்களுக்கும், அதாவது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் உண்டான அந்த போரை தவிர்த்து அவர்கள் சமாதானமாக செல்வதற்கு வழிவகுத்து விடுமோ என்கிற சந்தேகம் இவருக்கு தெளிவாக இருக்கிறது. யாரிடம்? திருதராஷ்டிரருக்கு இருக்கிறது. ஆனால் தான் அவர் என்ன செய்கிறார் என்றால், சஞ்சயனிடம் அந்த முதல் கேள்வியை எழுப்பி சஞ்சயனுடைய பதிலையும் பெற்றுக்கொள்கிறார். இங்கே அவருடைய உள் மனசாட்சியை, அவருடைய நினைப்பை தெளிவாக, அவருடைய மனக்கண்ணோட்டத்தை தெளிவாக புரிந்து கொண்ட சஞ்சயன் ஏங்கும் மன்னனுக்கு உற்சாகமூட்ட விரும்பினான். அவரது மைந்தர்கள் போர்க்களத்தின் புனிதத்தன்மையால் சமாதானம் ஏதும் செய்து கொள்ளப் போவதில்லை என்பதை சஞ்சயன் தனது எஜமானரான திருதராஷ்டிரரிடம் உறுதி செய்தான். எனவே பாண்டவர்களினுடைய படைபலத்தை பார்வையிட்ட துரியோதனன் உடனே தனது தளபதியான மற்றும் குருவான துரோணாச்சாரியரிடம் சென்று உண்மை நிலையை உரைக்கலானான் என்று திருதராஷ்டிரரிடம் தெரிவித்தான் சஞ்சயன். துரியோதனன் மன்னன் என்று குறிப்பிடப்பட்டாலும் நிலைமையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தளபதியிடம் போக வேண்டியிருந்தது. எனவே அரசியல்வாதியாக இருப்பதற்கு துரியோதனன் பொருத்தமானவனே. துரியோதனன் ராஜதந்திரமாக நடந்து கொண்டாலும் பாண்டவர்களின் சேனையை கண்டதால் ஏற்பட்ட பயத்தை அவனால் மறைக்க இயலாமல் போயிற்று. ஏனென்றால் பாண்டவர்கள் பக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறார். நாம் ஏற்கனவே தெரிவித்தது போல துரியோதனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய படைகளை தன் பக்கம் எடுத்துக்கொண்டான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே பாண்டவர்கள் பக்கம் இருக்கிறார். பகவானே பாண்டவர்கள் பக்கம் இருக்கும்போது அந்த பாண்டவர்களுடைய வெற்றி இந்த மகாபாரத போரில் அது உறுதி செய்யப்பட்டு விட்டது. இருந்தாலும் இவர்களுடைய ஆன்மீக பார்வை அறவே இல்லாத காரணத்தினால் இந்த கௌரவர்களால், குறிப்பாக துரியோதனாலும்
அவனுடைய தந்தை திருதராஷ்டிரராலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் அகம்பாவத்தினால் இந்த போரை புரிந்தே தீர வேண்டும் என்று உறுதி பூண்டுள்ளனர். இருந்தாலும் துரியோதனன் அந்த படையை, பாண்டவர்களுடைய அந்த படையை உற்று நோக்கிய உடனே அவனுடைய மனதில் பயம் தென்படுகிறது. அதை அவன் வெளிக்காட்டக்கூடாது என்று நினைக்கிறான். இருந்தாலும் பயம் வெளியே தெரிகிறது. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சஞ்சயன் தன்னுடைய எஜமானரான திருதராஷ்டருக்கு தெளிவாக விளக்கும் இந்த ஸ்லோகம். முதல் அத்தியாயத்தினுடைய 2வது ஸ்லோகம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் எஸ். நந்தகுமார், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிறுவனம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.